கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 3:15, Matthew 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாரு? நாம் உங்களுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்? உங்களுடைய அந்த பரிசுத்தாவியின் ஞானஸ்தானம் தானே எனக்கு வேணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, இப்போ இடம் கொடு, இது எல்லா நீதியையும் நிறைவேற்றக்கூடியது. என்ன நீதி? எல்லா மனிதர் சார்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பது என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 53வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அதாவது அநேகரை நீதிமானாக்கும் விதமாக தம்மேல் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம். புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வசனம் என்னென்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படி? ஒரு பாவம் அறியாத அந்த பரிசுத்த தேவன் நமக்காக பலியாவதற்காக பிரமாணங்களை நிறைவேற்றக்கூடியதாக, எல்லா நீதியையும் நிறைவேற்றும் வண்ணமாக அவர் எல்லா மனிதரை போல அவரும் இந்த ஞானஸ்தானத்தை பெற்றார். அதனால தான் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லும்போது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். என்ன? நம்மளை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, தேவ நீதி என்று சொல்லக்கூடியதாக, தேவ நீதி இல்லை ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது என்ன? நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்கள் என்று சொல்லும் விதமாக, அப்படி எல்லாம் நம்ம சேர்க்கும் வண்ணமாக என்ன? இது எல்லா நீதியை நிறைவேற்றுவது இது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா மனிதர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் என்ன பண்ணுறாரு? அங்கு யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்தானம் பெற்று அந்த நீதியை நிறைவேற்றி அதன் மூலமாய் நீங்களும் நானும் தேவனோட போய் சேருவதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணக்கூடியதாக அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரு. சொன்ன மாத்திரத்தில் யோவான் ஸ்நானகன் அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உடனே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த ஞானஸ்தானம் என்பது மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறதுங்கிறத புரிந்து கொள்வதில்லை. நானும் சின்ன வயதில் வளர்ந்து வரும்போது நான் ஆங்கிலிக்கன் சபைகள் என்று சொல்லக்கூடிய அதில் தான் வளர்ந்து வந்தவன். அதனால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே உங்களுக்கு அவங்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. அதாவது சின்ன பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுவதை ஞானஸ்தானம், குழந்தைகள் ஞானஸ்தானம்னு சொல்லி தலையில் தண்ணியை தெளித்து உங்களுக்கு சிலுவை போட்ட உடனே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம். அதனால் என்ன பண்ணுறது இல்லைன்னா, நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற அந்த வசனத்தை எத்தனை முறை வாசித்தாலும் அந்த ஞானம் வர்றதில்லை. ஏன்னா நான் ஒரு சபையில் பாஸ்டரேட் கமிட்டி மெம்பராக இருந்தேன். ஆனால் நான் ஞானஸ்தானம் எடுக்காதவனாக இருந்தேன். யாராவது ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு எதிராக சண்டை போடக்கூடியவனாக அப்படி இருக்கக்கூடிய மகனாகத்தான் இருந்தேன். ஆனால் எனக்கு என்றைக்கு நான் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தை வாசிக்க எனக்கு ஞானம் வந்த உடனே, ஆஹா, இல்லை, யார் ஞானஸ்தானம் எடுக்க முடியும்? ஒருத்தன் தான் பாவி என்று உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் தான் ஒரு ஞானஸ்தானம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட பின்பு, நான் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு தான் எனக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உண்டானது. அதற்கு பின்பாக தான் என்னால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடிந்தது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எந்த பாவமும் இல்லாமல் இருந்த அவர் என்ன எல்லா நீதியும் நிறைவேற அவர் ஞானஸ்தானம் பெற்றாரு. குமாரனாகிய கிறிஸ்துவே ஞானஸ்தானம் பெற்ற பின்பு தான் ஊழியம் செய்தார்.
அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தார். இப்போ அவர் நம்மளை பார்த்து சொல்லும்போது நம்ம கீழ்ப்படியணுமா இல்லையா? அப்போ ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்காதவங்களா இருந்தீங்கன்னா, இன்றைக்கே நீங்கள் அப்படி மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று தேவனோடு இசைந்து வாழ்வீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் மனம் திரும்பி உம்மேல் விசுவாசம் வைத்து ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல கிறிஸ்தவளாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.